மாண்புமிகு திருப்பூர் மண்டல இந்து அறநிலைத்துறை இணை ஆணையாளர் ஐயா ரத்னவேல் பாண்டியன் அவர்களுக்கு பொற்பாதம் பணிந்து வேண்டுகிறேன். குளித்தலை மதிப்புமிகு சிவாச்சாரியார் கோபால தேசிகன் ஐயா அவர்கள் உங்களை அறிமுகப்படுத்தி கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் திமாச்சிபுரம் கிராமம் கனகத்தோணியம்மன் திருக்கோவில் கனகத்தோணியம்மன் திருக்கோவில் ஒரு பழந்தமிழர் தொன்மையான ஒரு சாயனமுறை மகேந்திரமங்கலம் என்னும் சாயனமுறை வானவில் தத்துவம் கொண்ட ஒரு பேராய்வு மையக்கூடம். அதில் இருந்த மூல விக்கிரகத்தில் இருந்த சூரியக்கிளை 8 திசையை குறிப்பிடக்கூடிய வலதுகால் குத்துக்கால் போட்டு இடதுகால் ஊன்றிய ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை கடந்த கும்பாபிஷேகத்தில் அறநிலைத்துறை அதனுடைய அனுமதி இல்லாமலும் அவங்கக்கிட்ட எப்படின்னா அந்த விக்கிரகம் பின்னம்னு சொல்லியிருக்காங்க. பின்னம்னு எதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 கை விக்கிரகமாக அந்த இடத்துல சூரியக்கிளையில் 8 கையில் இருக்க வேண்டிய அந்த ஆகம முறைப்படி இருக்க வேண்டிய ஒரு தத்துவம் உள்ள விக்கிரகத்தை 4 கை விக்கிரகமாக, அதாவது நெத்தி பொட்டு பிரம்ம மையத்தினுடைய தத்துவம் உள்ளதாக மாற்றிட்டாங்க. நெத்தி பொட்டு 4 கை உள்ள பிரம்ம மையம், அது சந்திரக்கலை 16 கலை கொண்டது. ஆனால் சூரியக்கலை 64வது சூரியக்கலை கொண்ட ஒரு 8 திசையை குறிப்பிடக்கூடிய ஒரு விக்கிரகம். அது அதை மாற்றிட்டு ஆகம முறைப்படி இல்லாமல் இருந்தது. ஆகம முறைப்படி 8 கை இருந்தது, ஆகம முறைப்படி இல்லாமல் 4 கையாக மாற்றிட்டாங்க. கடந்த கும்பாபிஷேகத்தில் மாற்றிட்டாங்க. மக்கள் இப்போ நல்லா அந்த குடிபாடு மக்கள், திமாச்சிபுரம் கனகத்தோணியம்மன் குடிபாடு மக்கள், கரூர் குடிபாடு மக்கள், திருப்பூர் 12 மணி குடிபாடு மக்கள், இப்படி பல சமூக மக்கள் அதுக்கு இருக்காங்க. ரொம்ப அருமையாக திருப்பணி நடந்துகிட்ருக்காங்க. இப்போ திருக்கோவில் பணி கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்குது. இப்போ இந்த காலத்தில் அது அந்த திருப்பியும் மீண்டும் போயிடணும். என்ன காரணம்னா, கனகத்தோணியம்மன் கோயில் முழுமையான ஒரு மங்கள சூத்திரம் கொண்ட திருக்கோயில். அது 8 கையில் இருந்தால் மட்டும்தான் மங்கள சூத்திரம். அந்த இடத்துல திருக்கோவில் இது குறித்து நான் இப்போ ஐயாவோட வந்து சந்தித்து ரத்னவேல் பாண்டியன் ஐயா உடனே குளித்தலை வந்து ஐயா பார்த்தாருங்க. கோவிலும் பார்த்துட்டு குளித்தலை கடம்பூர் கோவிலில் சந்தித்தோம். ஐயா உடனே மண்டல ஸ்தபதிக்கு நடவடிக்கை எடுக்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப மிக 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 நன்றி. ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய கருத்தை மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு தமிழக முதல்வர், மாண்புமிகு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மாண்புமிகு குளித்தலை கோட்டாட்சியர் அவர்கள், மாண்புமிகு குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும், சிவாச்சாரிகள் அனைவருக்கும், ஜோதிடர்கள் அனைவருக்கும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து குடிபாடு மக்களுக்கும் நான் ஒரு உண்மையை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் தயவு செய்து ஐயா இதை மண்டல ஸ்தபதிக்கிட்ட கொஞ்சம் எடுத்து, ஏன்னா என்னால் நான் தனியாக பேசும்பொழுது யாரும் காது கொடுத்து கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் புரியுறதை கேட்கணும். இது வந்து எல்லா மனிதர்களுக்குமான உலக மனிதர்களுக்கான முக்கியமானது. பேரண்டத்தை அளந்து தான் இறைவனை கண்டார்கள் ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், புத்தர்கள். பேரண்டத்தை அளந்து தான், அப்படி ஒரு அளவு கண்ட இடம்தான் இந்த இடம். அதாவது இந்திய தென்தீபத்தினுடைய தென் முனையம் இருக்குங்களே, அது வந்து பாகை 76, பாகை 77, பாகை 78, பாகை 79. இதில் 76, 77, 78, அதாவது மேற்கு கடற்கரையிலேருந்து 76 ஆரம்பித்து கிழக்கு கடற்கரை 79 வரைக்கும் இருக்கின்ற 4 பாகை தான் இந்தியாவுடைய தென்தீபத்தினுடைய தென் முனையம். ஒரு கடலுள்ள தெற்கு நோக்கி இறங்குமுகம் கொண்ட ஒரு அந்த தென் தீபகற்ப பீடம். எந்நாட்டோருக்கும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மகாதேவர், ஒரே மகாதேவர் குடியிருக்கக்கூடிய தென்னாடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மகா சாஸ்திரம். அந்த 76, 77, 78, 4ம் ஒரு பிரம்ம சக்கரம் கொண்ட ஒரு வான் தத்துவம். அதை அந்த இதில் இருக்கக்கூடிய 4, 7ம் 76, 77, 78, 4, 79 7 இருக்குது பாருங்கள். அது 4 கோண திசை. அந்த 6, 7, 8, 9ங்கிறது புசைகள் நேர் திசை. இந்த 4, 6, 7, 7, 8ங்கிறத நடுமையமாக இந்த இடத்துல காவேரி நடுகண்டத்தில்
பாகை 78 டிகிரி, பாகை 78 டிகிரி 21 பாகை 78 டிகிரி 21 டிகிரி பாகையில் மினிட்டில் இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா முன்னேழு பின்னால் இருக்கக்கூடிய 21 வந்து மூவேல் 21. இந்த 4 ஏழும் ரத்தன சபா ரத்னகிரி தத்துவம் வான் தத்துவம் கொண்ட இந்த இடம் காவேரியினுடைய வலதுகரையிலையும் காவேரியினுடைய இடதுகரையிலையும் காவேரி நடுகண்டத்திலையும் இந்த மகாவிஷ்ணுவும் அளந்து போடப்பட்டுள்ள இடம். ஐயா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேட்டுக்கிறது என்னென்னா, கொஞ்சம் எல்லோரும் இதை கவனமாக கேட்க வேண்டியது, காவேரியுடைய வலதுகரை கனகத்தோணியம்மன் கோவில் வந்து ஒரு பாலிப்புள்ளி. 5 வருடத்திற்கு கூட ஒரு முறை சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய ஒரு அளவு கொண்ட இடம். அது சுழிப்புள்ளி, 0 பாயிண்ட். அதற்கு நேர் எதிர் திசையில் இருக்க காவேரி இடதுகரையில் திருச்சி மாவட்டம் தொட்டியவட்டம் சீனிவாசநல்லூரில் ஐயாத்தான் திருக்கோயில்னு ஒரு இருக்குது. 2 திருக்கோயில் 90 டிகிரியில் சரியாக அள போடப்படக்கூடாது. அதாவது காவேரி வலதுகரையில் கனகத்தோணியம்மன் சூரியக்கலை, காவேரி இடதுகரையில் இருக்கிற ஐயாத்தான் திருக்கோவில் வந்து சந்திரக்கலை. இந்த ஐயாத்தான் திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு பேரே ஐயாறு பொன்னியாறு என்று பொருள். ஐ என்பது தமிழில் மெய்யெழுத்தில் 9வது எழுத்து கொண்ட இடம் வார்த்தை. ஆறு ஐயாறுனா பொன்னியாறு. அதனால தான் ஐயாத்தான் திருக்கோயில் முன்னோர்கள் வழிபாடை மையமாக கொண்ட திருக்கோயில் காவேரி இடதுகரையில் இருக்கக்கூடிய ஐயாத்தான் திருக்கோயில். காவேரி வலதுகரையில் இருக்கக்கூடிய கனகத்தோணியம்மன் கோயில் தெய்வ வழிபாடுகள் கொண்ட சித்தக்கோயில். இங்கே வந்து குழந்தை வடிவமாக இருக்கும் பாலா. காவேரி இடதுகரையில் இருக்கிற திருக்கோயில் வந்து வாலா. சித்தர்கள் வந்து இதை வந்து ஆசந்தி, இப்போ ஒரு குழந்தைய பிறந்து முடிவு வரும்போது மனிதனுடைய இறுதி பயணத்தினுடைய வடிவம், அதாவது ஆதியும் அந்தமும். காவேரியுடைய வலதுகரையில் ஆதி, காவேரியுடைய இடதுகரையில் அந்தி, காவேரியுடைய வலதுகரையில் இருக்க கனகத்தோணியம்மன் துலா லக்கணம், காவேரி இடதுகரையில் இருக்கக்கூடிய ஐயாத்தான் ஒரு துலா ராசி. இது 2 சரியாக அளந்து போடப்பட்ட இடம். இங்கே காவேரி வலதுகரையில் இருக்கக்கூடியது உதயஸ்தானம், காவேரி இடதுகரையில் ஐயாத்தான் கோயில் வந்து அந்தமஸ்தானம். அதனால தான் இது வந்து இதனுடைய தத்துவத்தை இந்த அதாவது ஒரு காவேரி ஆறு ஒரு பாம்பு போன்று எப்போதுமே ரிஷி மூலம் நதி மூலம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரிஷி மூலங்கிறது அடிபாகம், காவேரியுடைய அடிபாகம். அதாவது ரிஷி காவேரியுடைய தலபாகம் வந்து காவேரியுடைய தலபாகத்தை கனகத்தோணியம்மன் கோவிலில் தத்துவமாக வச்சுருக்காங்க, 5 தலை கொண்ட சர்ப்பமாக. காவேரியுடைய மேல்பாகமாக இருக்கக்கூடிய வால் பாகத்தை காவேரி இடது பாகத்தில் கூடிய ஐயாத்தான் கோயிலில் வச்சுருக்காங்க. அதனால தான் வால் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிட்டு ஐயாத்தான் திருக்கோயிலை. இது தலைவீடு அப்படின்னு சொல்லி காவேரி இடதுகளை கனகத்தோணியம்மன் கோவில். இது 2யும் மையமாக காவிரியுடைய தலைபாகத்தை கனகத்தோணி கோவிலையும் காவிரியுடைய மேல்பாக வாழ்பாகத்தை காவிரி இடது பாகத்தில் கூட ஐயாத்தான் திருக்கோயிலையும் அளந்து போடப்பட்டுள்ளது. நல்லா கொஞ்சம் கவனமாக இது ஐயா மண்டல ஸ்தபதி ஐயா அவர்கிட்ட நான் ஐயாவிட்ட நேராக சொல்கிறதுக்கு நேரம் பத்தல. இன்றைக்கி எல்லோரும் பல சிந்தனை இருக்காங்க. ஐயா அமைச்சர் ஐயா அவர் நான் 2-3 தடவை சந்திக்க போகும்போது கூட இந்த நிலத்தில் அவர் பயம் பிசி அவர் காதில். 2வது இது முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் புரியாது, யார் மேலேயும் வருத்த முடியாது, கோச்சிக்க முடியாது. ஏன்னா இந்த ஆடியோவை நான் மக்களுக்காகவும் எல்லாத்துக்கும் இதை எனக்கு சேர்க்க வேண்டிய கடமைக்கு வந்துட்டேன். நான் என்னால் முடியல, எல்லார்ட்டையும் போய் சொல்ல முடியல, புரியல, காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல அட்டத்துக்கு 8 கை சிலை இருந்தால் மட்டும்தான் அந்த தத்துவம் சரியாக இருக்கும். இல்லைன்னா இங்கே 4 கை வச்ச மாதிரியே மீண்டும் ஒரு 4 கையை காவேரி வலதுகரையில் வைக்க முடியாது. காவேரி இடதுகரையில் வச்சுருக்கிறது 4 கைகளில் வலதுகால் தொங்கப்பட்ட வச்சுருக்க மாதிரி விக்கிரகம் இருக்கும், வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த இடம் பூரா சூரியக்கலையிலேயே இந்த கிராமங்கள் காவேரி வலதுகரையில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய திம்மாச்சிபுரம், காவேரி இடதுகரையில் இருக்கக்கூடிய மேலே சீனிவாசனல் கீழே சீனிவாசனல்லூர் ஏரிக்குள்ளா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 76, 77, 78, 79 பாகை அளவுகள் எல்லாமே சூரியக்கல் அளவு கொண்ட திருக்கோயில்கள். சமய நல்லோர்கள் எல்லோரும் இது தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கேட்டுக்குங்கய்யா, வந்து இது பார்க்கணும். இந்த இடத்துல இந்த அத்துக்கள் அது வான்மையை தளர்ந்து போட்டது. வான்மையும் காவேரி வலதுகரையில் அதாவது எர்த் ஈக்குவேட்டர், காவேரி இடதுகரையில் பிரம்ம மையம் செலிசியல் ஈக்குவேட்டர். அது 4 கை விக்கிரகம் கொண்டது தான் செலிசியல் ஈக்குவேட்டர். 8 கை விக்கிரகம் கொண்டது தான் எர்த் ஈக்குவேட்டர். அது வந்து காவிரி வலதுகரை கனகத்தோணியம்மன் இருக்குது. இந்த எர்த் ஈக்குவேட்டர் அப்படின்னா என்னென்னா கடற்கரையில் இருக்கும். ஒரு எப்போவுமே பூய்மையம், வான்மையங்கிறது பூய்மையங்கிறது தான் 0 புள்ளி, அதுதான் பாலி புள்ளி, அதுதான் கடற்கரை இருக்குது. அதனால தான் காவிரி வலதுகரையில் கனகத்தோணியம்மன் வந்து மதுக்கரை அப்படிங்கிறது. மதுக்கரைனா கடற்கரை. காவிரி இடதுகரையில் இருக்கக்கூடிய ஐயாத்தான் திருக்கோயில் என்பது ஆகாய மையம்.
ஆகாய மையங்கிறது திங்களுடைய தென்துருவ பகுதி. திங்களுடைய தென்துருவ பகுதி 24 மணி. காவேரியுடைய வலது கரையில் இருக்க கனகத்தோணியம்மன் கோயில் வந்து புவியினுடைய வடதுருவமாக இருக்கக்கூடிய பகல் பகுதி. அது வந்து 12 மணி. இது இங்கே பாருங்கள், நல்லா எவ்வளோ அளவாக அளந்து போட்டிருக்காங்க. அதாவது பேரண்டம் அப்படின்னாவே தெற்கு வடக்குன்னு அர்த்தம். பேரண்டம் அப்படின்னாவே தெற்கு வடக்கும், உச்சமும் நீச்சமும். தெற்கு பகுதி வந்து எட்டின வரைக்கும் தெற்கத்தியார்கள் பிதூர் பகுதிகள். அது இந்த வடமைய பகுதி வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்கும், நீச்சமாக இருக்கும். அதனால தான் தென்வடல் தான் பேரண்டம். அந்த தென்வடல் பேரண்டத்தினுடைய கிழமையில் வந்து பூமியில் உயிர் தோற்றம் பிறப்பாக படைக்கப்பட்டிருக்குது, ஆதியும் அந்தமாக. அதை தான் அடியும் முடிங்குவாங்க. ஸோ இந்த 78.21ங்கிறது மகாவிஸ்வம் கொண்ட அளவு கொண்டது கனகத்தோணியம்மன் கோயில். பாலி புள்ளி 0 புள்ளி 8 கை விக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மலையாளி அப்படின்னு ஒரு குரு வடக்கு நோக்கி முகம் கொண்ட ஒரு தேவதையர் கருப்பு இருப்பார். அதாவது ஐர்மலை தான் 78.21க்கு இயற்கையாகவே படைக்கப்பட்ட ஒரு தத்துவம் கொண்டது. 78.21 ஐர்மலை இருக்குது. ஐர்மலை தத்துவமே என்னென்னா, தர்மத்தை காப்பதற்காக ராகு கிரிவலம் வந்த ஒரு திருக்கோயில் மலை தான் ஐர்மலை. அதாவது மூலாதாரமான தத்துவம். கீழே வைரபெருமாள்னு இருப்பார், ஒரு இதாக இருக்கும். அவர் கிரிவலம் வந்தார் தர்மத்தை சுற்றுவதற்காக. அப்படி ஒரு 78.21 78.21ங்கிறது சதுர்கேந்திரம். சதுர்கேந்திரங்கிறது பிரம்மஸ்தானம். பஞ்சகேந்திரங்கிறது உயிர்தானம். 5 அறிவு உயிர் கொண்டது பஞ்சகேந்திரம். அது காவேரி வலதுகரையில் உத்தரகோசம் தத்துவமாக வச்சுருப்பாங்க. காவேரி இடதுகரையில் அன்னமய கோஷம் சதுர்கேந்திரம். சதுர்கேந்திரங்கிறது காவேரி இடதுகரை, பஞ்சகேந்திரங்கிறது காவேரி வலதுகரை. ரெண்டும் வெவ்வேறு தத்துவங்கள் கொண்டது. இந்த தத்துவமும் ஒன்றோடு ஒன்று பாருது. காவேரி வலதுகரைகள் கனகத்தோணியம்மன் கூடிய அந்த குரு பார்வை 7ஆம் பார்வையை மலையாளி பார்க்கும்பொழுது தான் சுப பார்வைப்படக்கூடியது காவேரி இடதுகரை இருக்கக்கூடியது. ராகுவும் கேதுவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டால் தான் மிக முக்கிய ஒரு ஜோதிடர் ஆக முடியும். ராகுவும் என்ன கேதுனா என்ன என்பதற்கு அடிப்படை தத்துவங்கள் இங்கே உள்ளது. முன்னேழு ராகு, முன்னேழு பின்னேழு கேது. தமிழ் ஆராய்ச்சியினுடைய முக்கிய தத்துவம். தமிழுங்கிறது தா அப்படிங்கிற வார்த்தையை தமிழில் நெடில் 2 மாத்திரை, குறியில் 1 மாத்திரை, மெய்யெழுத்து அரை மாத்திரை. அந்த அரை மாத்திரை கொண்டதை தா அப்படிங்கிறது தான் பிரம்ம மையஸ்தானம். 4 தா, 4 தானா 4 7. அதாவது தமிழ், தொல்லிமீன் தொல்மீன், வான் அணுவியம், துலா வான் அணுவியம், செலிஸ்டியல் ஸ்பேர் அப்படிங்கிறது தான் தமிழ். தமிழில் இருந்தது தான் எல்லா மொழிகளும், எல்லா கலாச்சாரங்களும், எல்லாம். இது மனிதனுடைய மொழி இல்லாமல் எதுவுமே நடக்காது. மொழியில் எந்த வேற்றுமையும் இல்லை. இதெல்லாம் பற்றி மதம், ஜாதி, குதை இதெல்லாம் மனிதனுக்கு இருக்கக்கூட குழப்பமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துல இந்த அளந்துபட்ட இந்த அத்துக்கள் மாறிடுச்சுன்னா மிகப்பெரிய சித்தர்கள் போக்கு சிரமம், அழிஞ்சு போயிடும். அதனால் அவங்களும் தயாராக இருக்காங்க. நம்ம குடிபாடு மக்கள் அதை எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத அவங்களும் இருக்காங்க. அவங்களும் வருத்தப்படல. ஏன்னா அவங்க வந்து போன தடவை ஒரு மலையாளத்தார் வந்து அதாவது காவேரியுடைய வலதுகரையில் இருக்கக்கூடிய கனகத்தோணியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்கணம். காவேரி இடதுகரை இருக்குது துலா ராசி. அதாவது காவேரி வலதுகரையில் இருக்கக்கூடிய கனகத்தோணியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தினுடைய, அதாவது விளக்கு மீன் சொல்லுவாங்க சூரிய கலையில். சுவாதி நட்சத்திரத்தை விளக்கு மீன் சுவாதி நட்சத்திரத்தில் சூரியன் நீச்சம், சனி உச்சம். சூரியன் நீச்சம் உள்ள வான் தத்துவத்தை மூல விக்கிரமாக கொண்ட ஒரு தத்துவம் தான் கனகத்தோணியம்மன் கோயிலுடைய மூலக்கருவரை. சனி இந்த பக்கம் அதே ஒரே ராசி நட்சத்திரத்துக்குள்ளே 2 இருக்கும். 2 கிரகங்கள் சம்பிக்கும். ஒன்று சூரியன் நீச்சமாகவும், ஒன்று சனி உச்சமாகவும். சூரியன் நீச்சத்தை காவேரி வலதுகரை கனகத்தோணியம்மன் கோயிலையும், சனி உச்சத்தை காவேரி இடதுகரை ஐயாத்தன் திருக்கோயில் மூலக்கரவையாக கொண்டு அந்த சுவாதி நட்சத்திரத்தில் முன்னேழு சூரிய உச்சம், அஸ்வினி நட்சத்திரம். அந்த குதிரை வாகனத்தை கனகத்தோணியம்மன் கோயிலில் சூரியன் நீச்சம் உள்ள அந்த மூல விக்கிரத்துக்கு கருவறைக்கு முன்னால் சூரியன் உச்சம் உள்ள அஸ்வினி நட்சத்திரம் ஒரு குதிரை நிறுத்தப்பட்டிருக்கும். போய் பாருங்கய்யா. அதே போன்று காவேரி இடதுகரையில் சனி உச்சம் உள்ள மூல விக்கிரகத்துக்கு முன்னால் சனி நீச்சம் உள்ள பரணி நட்சத்திரம் உள்ள ஒரு வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கும். இது 2 குதிரைகளும் 78/21 முக்கியமாக காவேரி வலதுகரை வந்து புவி மையம். அதாவது 9 கோளில் வசந்த கோள் எதுனா பூமி தான். மாசி குன்னுன்னு பேர் இதுக்கு. அந்த குன்னு தத்துவமாக கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா முன்னேழு கிழக்கு தொடர்ச்சி மலை, பின்னேழு மேற்கு தொடர்ச்சி மலை, 2 தொடர்ச்சி மலைகளையும் சந்திக்கின்ற நடுமைய புள்ளி தான் கொல்லிமலை.
கொல்லிமலை அப்படிங்கிறது துலாங்குள்ளி அப்படின்னு ஒரு வானவில் தத்துவத்தை கேட்ட நட்சத்திரம் ஈட்டி மீன் அது. அந்த தத்துவத்தை இங்கே கொண்டாந்து காவேரி, அதுக்கு நேராக காவேரிக்கு வலதுகரையில் நடுக்கண்டத்தில் அந்த 78°21 வச்சுருக்குறாங்க. அளந்து போட்ட இடம். அந்த இடத்துல நேம தத்துவம் கொண்டது. அதே போன்று காவேரி இடதுகரையில் 7 மலை கொண்ட இமயமலை வான் தத்துவம். இங்கே காவேரி 9, அங்கிட்டு 7 மலை. 7 மலை கொண்ட இமயமலை வானத்தில் வைஷ்ணவி தத்துவம். வைஷ்ணவினா திருமகள் ஸ்தானத்தை மூலாதாரமாக வச்சுருக்காங்க. பொதுவாக இங்கே என்னென்னா வாஸ்து இல்லைன்னா சரியாக இருக்காது. இந்த இரு கோயில்கள்லேயும் பார்த்தீங்கன்னா காவேரி கனகத்தோணிமன் வலதுகரையில் தென்மேற்கு சப்தகன்னி சேமலா மீனாட்சி தத்துவத்தை மூல விக்கிரமாக கொண்டிருப்பாங்க. அதுக்கு முன்னால் மலையாளியை வடகிழக்கு சப்தகன்னி மலைமகள உருவமாக தான் மலையாளிங்கிறது. அந்த தத்துவத்தை வடக்கமாக வச்சுருப்பாங்க. அதேமாதிரி காவேரி இடதுகரைக்கு வந்தீங்கன்னா காவேரி ஐயாத்தன்குடி மூல விக்கிரகத்தினுடைய வான் தத்துவம் தென்கிழக்கு சப்தமாதா கௌமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்னி கிரீடம் பொருந்திய ஒரு விக்கிரகத்தை மூல விக்கிரமாக ஐயாத்தான் கோயில் வச்சுருப்பாங்க. பக்கத்தில் சப்தகன்னிகள், அதாவது வடமேற்கு சப்தகன்னி நாகம்மாள் ஆதிசேஷனுடைய ஒரு வானவில் தத்துவத்தை வச்சுருக்காங்க. இவ்வளவு அளந்து போட்ட இடம். ஒரு புள்ளி மாறினா கூட மாறிப்போச்சு. அதாவது 76 அப்படிங்கிறது பாகை 76ங்கிறது தாமர சபை, பாகை 77ங்கிறது வெள்ளி சபை, பாகை 78 பாகை 78 தான் சித்திர சபை, பாகை 79 தான் பொன் சபை. இந்த 4 7 கூடுறது தான் ரத்ன சபை. நான் கொஞ்சம் இப்போ பொறுமையாக இதை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா, இந்த ஆதீனங்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த இந்து சமய அறநிலையத்துறை சமயமும் எல்லோரும் இதை கொஞ்சம் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கொஞ்சம் கையெடுத்து வேண்டுகிறேன். நான் யார்கிட்டையும் போய் என்னால் இதை விளக்க முடியல. அவர்களுக்கும் கொஞ்சம் காது கொடுத்து இந்த மாதிரி மணிகளை கேட்குறது கஷ்டப்படுறாங்க. இந்த இடத்துல காவேரியுடைய நடுக்கண்டத்தில் காவேரி தான் பிரபஞ்ச ஆற்றல் வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் தான் பொன்னியாறு. பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றல், அதாவது பூமியில் எக்ஸும் சந்திரனுடைய எக்ஸும் சேர்ந்தா பெண்ணு. ஆனால் ஆகாயத்திலேருந்து தான் ஒய்யணுக்கள் வர முடியும். இது வந்து காலத்தின் கனகத்தோணி மீன்கிறது உச்சி மீனுக்கு 7ஆம் மீன் உதய மீன் தோணி மீன், உச்சி மீனுக்கு பின் 7ஆம் மீன் 8ஆம் மீன் தொல் மீன் சித்திர மீன். இது ரெண்டையும் அளந்து போட்டிருக்காங்க. இரவும் பகலும் சரியும் சமமாக கொண்ட இடம் கனகத்தோணி மீன் தான். உத்ராயணமும் தட்சிணாயனமும் சரி சமமாக இசட் போல் சுற்றும் காவேரி இடதுக்கரையில் அந்த தத்துவத்தை வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மேலூர் அப்படிங்கிற ஒரு ஆகாய மண்டலம், அதாவது சூரிய மண்டல தத்துவத்தை வச்சுருப்பாங்க. கீழூரில் சந்திர மண்டல வான் தத்துவத்தை வச்சுருப்பாங்க. அது ஏரிகுளம் அப்படிங்கிறது பிரம்மகுளம் கடக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏரிங்கிறது ஆகாயம் ஒன்று தான், ஒரே ஏரி தான். ஆகாயத்தில் இருக்க அத்தனை பேர் நீங்கள் அதெல்லாம் தொலைக்கூடாது. ஒரே ஏரி தான், ஒரே தேவன் தான் ஆகாயம். ஒரே குளம் பூமி மட்டும்தான். ஆகாயத்திலேருந்து வரக்கூடாது. திருவோண நதின்னு அதுக்கு பேர். 3 நதி அசக்கு இருக்கும். 3 முக்கோள் மீன் சொல்லுவாங்க திருவோண நதி தான். அதை இதை காவேரி தான் அது பிரபஞ்ச நதின்னு சொல்ல முடியும். அதுதான் காரி நதி. அதனால தான் காவேரியினுடைய வலதுகரையை கங்கை நதி தத்துவத்தை வச்சுருப்பாங்க. காவேரியினுடைய இடதுகரையை யமுனை நதி தத்துவம் வச்சுருப்பாங்க. கங்கை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க, இதை யமுனை நதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கங்கை ஆறுங்கிறது பொன்னியாறு அரியாறு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கொண்டது. பாதத்திலேருந்து தோன்றும். பாதம் தெற்கு நோக்கி நிற்கக்கூடியது. அடி அப்படிங்கிற தத்துவம் முடிக தத்துவம் கொண்டது. காவிரியுடைய வலதுகரையில் யமுனை நதி தத்துவம், அது வடக்கு நோக்கி பார்க்கக்கூடிய தத்துவம் கொண்டது. அது ஆரி அப்படிங்குவாங்க. அதனால் இதெல்லாம் நான் இந்த இடத்துல நாங்கள் ஒரு பிரம்மதேயர் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். திருத்தலையூர் ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய அதாவது பொட்டு பூசாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். ரெட்டத்தலை ஆரிகருப்பு வம்சாவளியைச் சேர்ந்த நானும் ஒரு பூசாரி. எனக்கு எப்படியாவது இந்த 8 கை விக்கிரகம், அது அத்துக்கல் சூரியகலையில் போட்ட கல் திம்மாச்சிபுரத்தில் ஸ்ரீபுரம் அப்படிங்கிற ஒரு கனகத்தோணி கோயிலில். அதனால் இதை இந்த இடத்துல இருந்து மாற்றக்கூடாதியா. அது 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு விக்கிரகம். அதில் ஒன்றும் இல்லை. அது கனகத்தோணிமன் கோயிலில் சகசர சக்கரம், 1000 இதழ்கள் கொண்ட சக்கரம் அப்படின்னு தட்டினா அந்த விக்கிரகத்தில் 1000 முறை அதிர்வு ஏற்படும். அந்த பழைய ஆதி விக்கிரகம், ஆதி காலம் தொட்டு அந்த விக்கிரகத்தை எடுத்து போட்டாங்க அறியாமல். எடுத்து போட்டு அதேமாதிரி காவேரி வலதுகரையில் இருக்கக்கூடியது ஆக்னா சக்கரம்.
அது இடதுகளை சுத்தம். காவேரி வலது கனகத்துணிமங்கல் வந்து வலதுகரையில் பக்கம் சுற்றும். இது கிளாக் வைஸு இது கனகத்துணிமங்கல் காவேரி இடதுகரையில் இருக்கக்கூடிய ஐயாத்தங்குருவி ஆன்டி கிளாக் வைஸ். 2 தத்துவமும் வேறு. இது ஆக்னா சக்கரம், காவேரி இடதுகரை ஐயாத்தங்குருவி. காவேரி வலதுகரை கனகத்துவம் வந்து உச்சி ஆக்னா சகசர சக்கரம், பொன் சக்கரம். அதனால தான் இந்த காவேரி வலதுகரையில் இருக்கக்கூடிய கனகத்துணிமங்கல் வந்து உச்சி பொட்டு திலகம் கொண்டது. இந்த 4 கை விக்கிரங்கிறது நெத்தி போட்டு கொண்டது. இது தாய்மை ராஜமாதா தத்துவம் கொண்டது. இது சுமங்கலி 5 மாங்கல்யங்களை கொண்டவள் தான் கனகத்துணிமன்கள். கன்னிகாதானத்தின் போது ஒரு மாங்கல்யம், 60 வயசு பூர்த்தி அடையும் போது சஷ்டியப்தி பூர்த்தி போது ஒரு மாங்கல்யம், 70 வயசு பீமரத பூர்த்தி அடையும் பொழுது ஒரு மாங்கல்யம், 80 வயசு சதாபிஷேகம் பண்ண ஒரு மாங்கல்யம், அடுத்தது கனகாபிஷேகம் பண்ணும்போது 96 வயசில் ஒரு மாங்கல்யம். 5 அதனால தான் இங்கே வந்து காவேரி கனகாபிஷேகம் கனகதோஸ்திரம் பண்ணது ஆதிசங்கரர் ஐயா பாடின பாட்டுக்கு உண்டான ஒரு விக்கிரகம். அது 96ங்கிறது தர்ப்பணத்தை 96 தான் ஐயாருன்னு கொண்டு வந்து காவேரி இடதுகரையில் வச்சுருக்காங்க. இப்போது கனகாபிஷேகம் அந்த கை மாறிச்சுன்னா போச்சு இல்லைங்க. இது எப்படி யார்கிட்ட இது இவ்வளோ விஷயத்தை என்னால் கொண்டு போகவும் முடியல. நான் எழுதிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தயவு செய்து எல்லோரும் இதை ஆதீனங்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் இது யார் கேட்குறாங்களோ இது அரசு பார்வை கொண்டு போகணும். முழுமையாக இதை யாரும் கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. நேற்று ரத்னால் பண்டே ஐயா அவர் வந்து ஐயா நல்லா முழுமையாக கேட்டார். உடனே அவர் உத்தரவிட்டார். அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் உடனே மண்டல ஸ்தபதிக்கு இதை எழுதி வைங்க. அவர் மண்டல ஸ்தபதி பார்க்கும்போது இவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஐயாவுக்கு ரொம்ப பொற்பாதம் பண்ணி இந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். இதில் இருக்க கனகத்துணிமன் கோவில் எல்லாமே அதாவது கனகத்தோணி தான் வந்து ஆதி தேவதனுடைய தோணி மீன் வந்து இளவேணி பொழுதில் சூரியன் அந்த இடத்துல தான் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குகிற புள்ளி. அது வானவில் தத்துவத்தில் சூரியன் தனது சஞ்சாரத்தை முதலாக தொடங்குகிற புள்ளி தோணி மீன். இது எப்படி சொல்கிறதுன்னு புரிய வைக்க முடியல. அந்த இடம் வந்து ஒரு சுழி புள்ளி. 5 வருஷத்திற்கு சூரியனும் சந்திரனும் கூடுகின்ற பொழுது. அதனால் பஞ்சகேந்திரம் அது உயிர் ஸ்தானம். அதை மாற்ற முடியாது. உயிர் விளக்கை எடுத்துட்டாங்க. அதனால் தயவு செய்து கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் இருக்கக்கூடிய கனகத்துணிமன் குடிபாடு மக்கள் எல்லோரும் மேற்கூடி அதில் பின்ன எது இல்லை. பின்னங்கிற வார்த்தைக்கே பைரவின்னு அர்த்தம். காவேரி வலதுகரையில் காளியையும் காவேரி இடதுகரையில் பைரவியும் வச்சுருக்குறாங்க. இது வந்து சித்தர்களுக்கு புரியும். 8வது காளி 8வது கருப்பு, சப்தகன்னி நவக்கன்னி. நவக்கன்னி தான் தட்சிணாயனத்துடைய பெரும்பஜோதி மண்டலம், சிறுஞ்சோதி மண்டலமாக உத்ராயணத்தை வச்சுருப்பாங்க. பெருஞ்சோதி மண்டலம், சிறுஜோதி மண்டலம் காவேரி இடதுகரையில், காவேரி வலதுகரையில் இரவும் பகலும் சமமாக கூடுகிற ஒரு மகாவிஸ்வம். கார்த்திகை நட்சத்திரம் பௌர்ணமி, பத்திரி, கார்த்திகை நட்சத்திரம் அமாவாசை, கத்திரி. இது காவேரி இடதுகரை ஐயாத்தங்கோவிலில். காவேரி வலதுகரையில் விஷாக பௌர்ணமியும் விஷாக அமாவாசையும் வச்சுருக்காங்க. முன்னேலும் பகல் பாஸ்தானத்தை தான் காவேரி முன்னால் இருக்கும் மலையாளி இருப்பார். வடதுருவம் தென்துருவம் வந்து மையமாக வச்சுருப்பாங்க மூலஸ்தானத்தில். ஆக இரவும் பகலும் சமமாக கூடுகிறது காவேரி வலதுகிற கனகத்துணிமன்கள். உத்ராயணமும் தட்சிணாயனமும் இசட் போட்டு பிரிந்து 2 ஏழும் ஒன்றா பிரிஞ்சு சுற்றினா இசட் போல் இருக்கும். 2 ஏழு கூடுனா 8 போல் இருக்கும். இந்த 3 ஏழும் கூடுகிற ஒரு இடம் தான் இந்த மையப்புள்ளி. நான் இதை பற்றி விரிவாக சொல்கிறேயா, நேரமும் பத்தாது, அவ்வளோ தூரம் கேட்கவும் மாட்டாங்க. தயவுசெய்து எல்லாம் உங்கள் பொற்பாதம் பணிந்து இந்த செய்தியை சட்டமன்ற உறுப்பினர் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிருபர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். சிவாச்சாரியர்கள் எல்லோரும் கொஞ்சம் கேட்டு இதை இங்கே இருக்கிற கனகத்துணி குடிபாடு மக்கள் இது வந்து காவேரி வலதுகரை இருக்கிறது பாலா தத்துவம் கொண்டது, காவேரி இடதுகரை இருக்கிறது வாலா தத்துவம் கொண்டது. இது ஆசந்தி வடிவம், இறந்து மெய் வடிவம் கொண்டது. காவேரி இடதுகரை இருக்கிறது மெய்ஸ்தானம், காவேரி வலதுகரை இருக்கிறது உயிர் ஸ்தானம். 2 வெவ்வேறு. மெய்ஸ்தானம் உள்ள 4 கை விக்கிரத்தை வைக்க முடியாது. மலையாளிக்கு பார்வை இல்லை. 7ஆம் பார்வையாக பார்க்கணும்னா 8 திக்கில் புவி மையத்தில் இருந்தால் தான் மலையாளிக்கு பார்வை. பொன்னியின் செல்வன் அப்படின்றது வேறு எதுவும் கிடையாதுங்க. பொன்னி நதி. அதனால தான் காவேரியுடைய இடதுகரை இருக்கிறது கரும்பு பால். அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் காவேரி இந்த காவேரி இடதுகரையில் இருக்கிற இடதுகரை தண்ணி வந்து நேராக ஏரிக்கு போவோம். காவேரி வலதுகரையில் இருக்கிற தண்ணி வந்து நேராக 6 மது கொண்டு தஞ்சைங்கிற மகேந்திர பாசனத்துக்கு போவோம். அதனால் காவேரி வலதுகரையில் இருக்கிறது கரும்பு பால் தீர்த்தம், அக்னி தீர்த்தம். காவேரி இடதுகரை இருக்கிறது பிரம்ம தீர்த்தம். காவேரி இடதுகரை வந்து ஆவிரி நதி, ஏகிரி நதி, காரி நதி, யமுனை நதி தத்துவம் கொண்டது. காவேரி வலதுகரையில் இருக்கிறது அரியாறு,
பொன்னியாறு ஐயாறு இப்படி வானவில் தத்துவம் கொண்டது. இது ரெண்டும் வெவ்வேறு அளந்து போட்ட காவேரியினுடைய தலபாகத்தை மந்தி வீடு அப்படிங்கிறத காவேரி வலது கரையில் இருக்கக்கூடிய கனகத்தொன்மன் கோயில் வச்சுருக்காங்க. காவேரியினுடைய வால் பாகமாக இருக்கக்கூடிய மேல் பாகத்தை காவேரி இடதுகரையில் இருக்கக்கூடிய ஐயாத்தான் திருக்கோவிலில் வாலூடுன்னு வைத்திருக்காங்க. அளந்து போட்டது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே சூரிய கலையில் தான் பெயர்கள் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய குடிபாடு மக்கள் பெயர்களும் சூரிய கலையில் தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா காவேரி இடதுகரையில் இருக்க வந்துக்கூடிய கீழசீனிவாசநல்லூரில் முன்னேழு பின்னேழுன்னு சொல்லி பெரியகாண்டி வில்வாண்டின்னு சொல்லுவாங்க. முன்னேழு 27 டிகிரி சுக்கிரன் உச்சம், பெரியகாண்டி அவதாரம் தமிழி தொட்டிச்சு. அதே மாதிரி பின்னேழு வந்து 18 டிகிரி புதன் உச்சம், அது வந்து வில்வாண்டின்னு வச்சுருப்பாங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா 39 27 36 18 இந்த 4 பாகத்தில் மீதி இருக்கிற 9 6 96 காவேரி ஐயாத்தான் திருக்கோயிலில் வைக்கப்பட்டிருக்கும். அதே போன்று 3 21 பெருஞ்சோதி மண்டலம் 63, அந்த 63 அப்படியே திருப்பி போட்டால் 36, 3 12 36 சிறுஞ்சோதி மண்டலம் உத்ராயணம். இதனுடைய கால் பாகம் 21, கால் பாகம் 12. இதை காவேரி வலதுகரையில் கனகத்தொன்மன் உள்ள உச்சமும் நீச்சமும் அளந்து போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நீங்கள் புரிய மொழிமையாக வந்து பேசணும். இதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லைனால சொல்கிறேன். எல்லாருடைய பொற்பாதம் பணிந்து மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பாரத பிரதமர் அனைவரும் இந்த கட்சி எல்லா கட்சி நிர்வாக தலைவர்களும் கொஞ்சம் யாரவர்னு நான் சொல்ல வர்றதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லோரும் கூடி தமிழகத்தில் உள்ள அனைவரும் கூடி இந்த இதுக்கு உங்களுக்கு எல்லா இது நடவடிக்கை எடுக்கும்படி அரசு பாதை கொண்டு போய் உங்களுக்கு பொற்பாதம் பணிந்து அந்த 8 கையில் உள்ள விக்கிரகம் அது பின்ன எதுவும் இல்லை, அதில் இருந்தால் மீண்டும் 8 கை தான் வைக்க முடியாங்கண்ணா அப்படிங்கிறத கனகத்தொன்மன் குடிபாடு மக்கள்கிட்ட நீங்களும் எல்லோரும் பேசி அரசு அதிகாரிகள், இந்திய அரசு அதிகாரிகள் ஐயா ரத்னவேல் பாண்டிய ஐயா அவர்களுக்கு உத்தரவுப்படி கொஞ்சம் கேட்டுக்கொண்டுக்கிறேன். கொஞ்சம் எல்லோரும் பொற்பாதம் பணிந்து இதை இந்த அத்துக்களை காப்பாற்றுங்கய்யா. நன்றி, வணக்கம்.